Tamil Islamic Educational Lectures Media. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: كم من صائم ليس له من صيامه إلا الظمأ، وكم من قائم ليس له من قيامه إلا السهر، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைக்கும் இவையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவனிலே துணையற்றவன், அவன் நித்திய ஜீவன் என்பதாகவும் சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், மனிதர்களின் நேர்வழிக்காக இறுதியாக வந்திருந்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் தோழர்கள், துணையார்கள், மேலும் அவர்களது வழி மீது விரிவைத்து வாழ்ந்த நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் வீட்டில் வீட்டிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் இருளக வெற்றிக்காக எவைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை முடிந்தாலும் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை பார்த்து வேண்டாம், கூடாது, தகாது, ஹராம் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து தூரமாகி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியேனுக்கும் மத்துடன் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புனிதமான ரமலானுடைய மாதத்தை தந்தான். ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். ரமலானுடைய மாதம் அருள் நிறைந்த மாதம். இது ஷஹ்ருர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம். ஷஹ்ருல் மக்ஃபிரா, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். ஷஹ்ருல் இத்கி மினன் நீரான், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படக்கூடிய மாதம். ஷஹ்ருல் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருல் ஹுல்கத் ஃபீஹி அப்வாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருல் முவாசாத், உறவுகளை சேர்த்து கஷ்டவாளிகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருல் சுஃபிதத் ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம். இவ்வளவு அருமையான அழகான அருள் நிறைந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து அந்த சங்கையான மாதம் அதனுடைய கடைசி கட்டத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டான். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இது இந்த உம்மத்தினர்களுக்கு மாத்திரம் விதியாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், முன்னால் உள்ளவர்களுக்கு நாம் விதியாக்கியதை போன்று ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதை உங்கள் மீது விதியாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கருத்தை சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எமக்கு எதற்காக வேண்டி தந்தான்? நாம் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் ஒரு மாத காலம் ஒவ்வொரு மனிதர்களும் நோன்பு நோற்று தாகித்தவர்களாக, பசித்தவர்களாக, இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அதனைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக, நல்ல மனிதர்களாக
ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை தந்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை, தக்வாவை, பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவன் நஷ்டவாதி என்பது ஹதீஸ்களுடைய கருத்தாகும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தக்வாவையும் அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தையும் வாழ்க்கையில் பேணுதலையும் அடைந்து கொள்ளாவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா தமஉ வல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அவர்களுடைய நோன்பின் காரணமாக தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் தவிர வேறு எந்த விதமான லாபமும் அவர்களுக்கு கிடையாது. மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ இரவில் நின்று வழங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இரவில் நின்று வழங்குவதன் மூலமாக இரவில் தூக்கம் விழித்திருப்பதை தவிர வேறு எந்த விதமான லாபமும் அவர்களுக்கு கிடையாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த இரண்டு கூட்டத்தை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று தக்வாவை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இரண்டு வழிகளை வைத்திருக்கின்றான். ஒன்று இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட கட்டளைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். தொழுவோம், நோன்பு நோற்போம், ஹஜ் செய்வோம், ஏனைய காரியங்கள் அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவது இஜ்தினாபுன் நவாஹி, அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட, தவிர்க்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை விட்டும் ஒருவர் தவிர்ந்து தூரமாக நடக்க வேண்டும். இந்த இரண்டின் மூலமாகத்தான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதன் ரமலானின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் தக்வாவை பேணுதலை அடைந்து கொள்ளலாம். அதில் முதலாவது பகுதி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். இதனை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு தந்திருக்கக்கூடிய நியமத் சாதாரணமான ஒரு நியமத் அல்ல. 15-20 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய மஸ்ஜிதுகளில் சின்ன சூறாக்கள் ஓடி தொழிக்கப்பட்ட காலம், மஸ்ஜிதுகளில் தொழிற்பதற்கு ஹாஃபிதுகள் இல்லாத காலம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது எவ்வாறு மாற்றி இருக்கின்றான்? வீடு வீடாக பெண்கள் தொழுகின்றார்கள், ஆண்கள் மஸ்ஜிதில் நிரம்பி இருக்கின்றார்கள். அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். வேறு ஊர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில ஊர்களுக்கு போய் பார்த்தால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபதேசங்கள், ரமலானுடைய மாதம் வந்திருக்கின்றது, நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு சென்றாலும் உங்களுடைய ஏழைய வேலையத்திகளுடன் சேர்த்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக ஆர்வமூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, 10 வயது, 9 வயது, 8 வயது, 11 வயது, 12 வயது, மாஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளும் நோன்பு நோக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த செயல் எங்கள் மூலமாக நடக்கின்றது. ரமலான் வந்துவிட்டால் நிறைய குர்ஆன் ஓதுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள்ல எத்தனையோ குர்ஆன், ஒரு நாள்ல குர்ஆன்களை தமாம் செய்கின்றார்கள், 10 ஜுஸூக்கள் ஓதுகின்றார்கள். இரவு கியாமுல் லைல் மஸ்ஜிதுகள் நிரம்பி வருகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பகுதி அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நடைபெறுகின்றது. இரண்டாவது பகுதி பாவமான காரியங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களை பொறுத்தவரையிலும் கண்ணியமான சகோதரர்களே, பெரும் பெரும் பாவங்கள், சில பாவங்கள் நிச்சயமாக மறைமுகமாக நடக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் வெளிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே சில பாவங்களை நாம் தவிர்த்து கொள்கின்றோம், சில பாவங்களை நாம் தூரமாக இருக்கின்றோம், சில பாவங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு தயங்குகின்றோம். அப்படியான ஒரு நிலைமை இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன, எங்களுக்கு தெரியல, அது பாவம் என்பது கூட எங்களுக்கு தெரியல, எங்கள் மூலமாக அந்த பாவம் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் ஹராம் அனைவர்களுக்கும் தெரியும், வட்டி ஹராம் கூடாது அனைவர்களுக்கும் தெரியும், திருடக்கூடாது அனைவர்களுக்கும் தெரியும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களை அறியாமல் சில பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாவங்களின் மூலமாக நாம் எங்களுடைய நன்மைகளை இழந்து விடுகின்றோம், வாழ்க்கையில் சந்தோஷத்தை இல்லாமலாக்கிக் கொள்கின்றோம். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது, சமூக வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது. எவ்வளவோ சம்பாதிக்கின்றோம், அல்லாஹ் எவ்வளவோ தந்திருக்கின்றான், ஆனால் எங்கேயோ போய் நாங்கள் முட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கின்றோம்.
இவ்வாறான பாவங்களில் ஒன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே அநியாயம் என்பது. பெரும் பெரும் அநியாயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியாமலேயே என்றால் சில அநியாயங்கள் நடக்கின்றது. சில வார்த்தைகளின் மூலமாக நாம் ஒருவரை திட்டிவிடுவோம், ஒருவருடைய மனசை நோடித்து விடுவோம், ஒருவரை புண்படுத்தி விடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அது தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருக்கலாம், தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அநியாயம் என்பது கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அது ஒரு வார்த்தையின் மூலமாக சில நேரம் நடக்கும். அல்லாஹ் தஆலா இந்த அநியாயத்துக்குரிய தண்டனையை உலகத்திலே கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாபானி முஅஜ்ஜலானி உகூபத்துஹுமா ஃபித் துன்யா மஅனா யதஃபிரு லஹு ஃபில் ஆখিরা. இரண்டு விடயங்கள் அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் அதற்குரிய தண்டனையை கொடுப்பதுடன் உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீர்வான். அதில் ஒன்றுதான் அல் பகி வல் உகூல். அல் பகி என்பது கண்ணியமான சகோதரர்களே அநியாயம். அல் உகூல் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, நோவினைப்படுத்துவது. இதற்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா நாம் கண்ணை பொத்துவதற்கு முன்னால் உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சர்வ சாதாரணமாக யாராவது ஒருவரை திட்டியிருப்போம், ஏதாவது செஞ்சிருப்போம், இதற்கு கணக்கு இருக்க மாட்டாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர், அநியாயம் இழைக்கப்பட்டவர், அவருடைய கண்ணீர், அவருடைய அழுகை இது எங்களை பாதிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களை பாதிக்கும். யஹ்யா இப்னு காலித் அல்-பர்மக்கி இவர்கள் ஆட்சி செய்தவர்கள், ஆட்சியாளர்கள், பின்னால் உள்ள செழிப்பாக வாழ்ந்தவர்கள். ஒரு காலத்தில் அவரும் அவருடைய பிள்ளையும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மகன் பாப்பாவை பார்த்து கேட்கின்றார், எனது அருமை தந்தையே, நாம் எப்படி வாழ்ந்தோம்? அல்லாஹ் தஆலா எங்களை எப்படி வாழ வைத்தான்? எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தோம், ஆட்சியில் இருந்தோம். எங்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன என்பதாக கேட்ட நேரத்தில் தந்தை அருமையான ஒரு பதிலை சொன்னார்கள். யா புனைய லஅல்ல தஅவத மظلوم சரத் பிலைலின் வநஹ்னு அன்ஹா காஃபிலூன். லஅல்ல தஅவத மظلوم சரத் பிலைலின் வநஹ்னு அன்ஹா காஃபிலூன். நாங்கள் அவ்வாறு இருந்தோம் தான். நாங்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களால யாராவது ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கும், நாங்கள் அதனை கணக்கெடுத்திருக்க மாட்டோம். அந்த மனிதன் இரவில் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்திருக்கலாம், அதன் காரணமாக எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கக்கூடும் என்பதாக சொன்னார். ஒரு கவிதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, தனாமு ஐனாக வல் மظلوم முன்தபிஹு யதூஉ அலைக வஐனுல்லாஹி லம் தனவி. நீ அநியாயம் செய்துவிட்டு உன்னுடைய கண்கள் தூங்கிவிடும், கண்கள் தூங்கிவிடும். வல் மظلوم முன்தபிஹு, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு தூக்கம் வர மாட்டாது. அநியாயம் இழைக்கப்பட்டவன் தூங்க மாட்டான். யதூஉ அலைக வஐனுல்லாஹி லம் தனவி, உனக்கு எதிராக அவன் துஆ செய்து கொண்டிருப்பான், பதுவா செய்து கொண்டிருப்பான், அழுது கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய கண்ணும் தூங்க மாட்டாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் நடந்துடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பெரும் சஹாபாக்களை பெரும் பெரும் பதவிகளுக்காக, பொறுப்புகளுக்காக ஒரு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில உபதேசங்கள் செய்வார்கள். அதில் முதன்மையாக செய்யப்படக்கூடிய உபதேசங்களில் ஒன்றுதான் இத்தகி தஅவத்தல் மظلوم. அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த பதுஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார்கள் சஹாபாக்கள். அது எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் இருக்கின்றது, அது ஒரு காஃபிருக்கு செய்தாலும் கூட அவனுடைய பதுஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒரு மனிதனுடைய மானம் மிகப்பெருமதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சில முக்கியமான விடயங்களை சொல்லி காட்டினார்கள். அதில் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி கதைத்தார்கள். ஒரு மனிதனுடைய மானம் என்பது மிகப்பெருமதியானது. யாராவது ஒருவர் ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கிவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே, அதற்குரிய தண்டனை சாதாரணமான தண்டனை அல்ல. ஒரு காலம் இருந்தது, ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவதாக இருந்தால் அதற்கு 10 பேரை கூப்பிட வேண்டும், இவ்வாறு ஒரு மேலே ஏறி செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல.
ஒரு மனிதனுடைய மானத்தை போக்க வேண்டுமா? இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்கின்றது, வாட்ஸ்அப் இருக்கின்றது, பேஸ்புக் இருக்கின்றது, யூடியூப் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலமாக ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது என்று இந்த சர்வசாதாரணம். ஒரு மனிதனுடைய மானம் எவ்வளவு பெருமதியானது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் காபாவுக்கு முன்னால் இருந்தார்கள். காபாவை பார்த்து சொன்னார்கள், மா அஅதபகி வமா அஅதப ஹுர்மதகி வல் முஃமினு அஅலமு ஹுர்மத்தன் மின்கி. மா அஅதபகி, நீ எவ்வளவு மகத்தானதாக இருக்கின்றாய். வமா அஅதப ஹுர்மதகி, உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கின்றது. ஆனாலும் உன்னை விட ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமின் பெருமதியானவன் என்பதாக காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப்புகளிலையும் பேஸ்புக்குகளிலையும் மனிதர்களுடைய மானத்தை போக்குவது, மனிதர்களுடைய குறைகளை சொல்வது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. பல சந்தர்ப்பங்களை நினைக்கிறோம், எவ்வளவு தொழுகின்றோம், எவ்வளவு தான தர்மம் செய்கின்றோம், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கின்றோம். இப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வாறான சோதனை? கண்ணியமான சகோதரர்களே, அதற்குரிய காரணம் இவைகளாக கூட இருக்கலாம். அதே போன்று சில பாவங்கள் கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு ஊடுருவி இருக்கின்றன. பொய் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்லுகின்றான், பொய் சொல்லி இறுதியாக மிகப்பெரிய பொய்யராக மாறிவிடுகின்றான். அந்த பொய் அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொய் பேசுவது கூடாது என்று நாம் அனைவர்களும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமலேயே பொய் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையுடன் கலந்திருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களை, வியாபாரம் செய்கின்றோம், வியாபாரத்தில் எந்த அளவு பொய் கலந்திருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கின்றோம், எவ்வளவு பொய் கலந்திருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பணம் கிடைக்கும், பரக்கத் கிடைக்குமா? கிடைக்க மாட்டாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. ஒரு வியாபாரம் செய்கின்றார், உண்மை சொல்லி வியாபாரம் செய்கின்றார், இருக்கக்கூடியதை சரியான முறையில் குறைகளை சொல்லி வியாபாரம் செய்கின்றார், அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படுகின்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த வியாபாரத்தில் பொய் கலந்திருக்குமோ அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் இருக்க மாட்டாது. பணம் கிடைக்கும், பரக்கத் இருக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் பொய்யை எங்களுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நாம் பேசுகின்றோம். யாராவது ஒருவரை பற்றி ஏதாவது ஒரு அறிமுகம் செய்யும் பொழுது, உங்களுக்கு இவரை தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும் என்பதாக சொல்லிவிடுகின்றோம். உண்மையே தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவரை பற்றி கேட்டார்கள். ஒரு மனிதர் சொன்னார், அவர் நல்ல மனிதர் என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லஅல்லக ஜாருஹு, நீங்கள் அவரை நல்ல மனிதர் என்பதாக சொல்வதாக இருந்தால் சில நேரம் அவர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருந்திருக்கலாம். அல்லது அவரோடு பிரயாணம் செய்திருப்பீர்கள், அல்லது அவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்திருப்பீர்கள். அப்பவான ஒரு மனிதரை சரியாக விளங்கிக் கொள்ளலாம். சொன்னார்கள், இல்ல, நான் அவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் அல்ல, அவரோட பிரயாணம் செய்வதும் கிடையாது, அவருடைய கொடுக்கல் வாங்கல் செய்வதும் கிடையாது. சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சொன்னார்கள், சில நேரம் நீங்க அவரை நல்ல மனிதர் என்பதாக சொன்னது, அவர் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அவருடைய தலையை அதாவது உயர்த்தி சுஜூது ருக்கு செய்வதை பார்த்திருப்பீர்கள், அதனால் நீங்கள் அவரை பார்த்து நல்ல மனிதர் என்பதாக சொல்லியிருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சர்வசாதாரணமாக யாராவது ஒருவரை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம், அவரை தெரியும், அவரிடத்தில் நீங்கள் உதவி செய்யலாம், பொருட்கள் செய்யலாம். உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, அது தெரியாவிட்டால் அது சுத்தமான பொய்யாக மாறிவிடுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சில கடிதங்களை கேட்டு வருவார்கள். ஏதாவது ஒன்றுக்கு கடிதங்களை கேட்டு வரும் பொழுது, எனக்கு இவரை இத்தனை வருடங்களாக தெரியும் என்பதாக எழுதி கொடுப்பார். சுத்தமான பொய். கண்ணியமான சகோதரர்களே, இந்த கடிதத்தை எழுதி அவருக்கு அதன் மூலமாக ஒரு 1000 ரூபாய் கிடைத்தால், ஒரு 500 ரூபாய் கிடைத்தால், அந்த 500 ரூபாயும் அவருக்கு எப்படி சுத்தமானதாக மாறும்? சில சந்தர்ப்பங்களில் மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் தேவைப்படும். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போய்
ஆன்மாக இருக்கின்றது. சொல்லிவிடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை நாம் எனது வாழ்க்கையில் இருந்து தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கின்றோம், பொருட்களை வாங்க வருகின்றார்கள், வாங்க வரக்கூடியவர்கள் அவர்கள் அந்த பில்லில் இன்னொரு விலையை போட்டு தர சொல்வார்கள். விலை ஒன்றாக இருக்கும், அவர் வேறொரு விலையை சொல்வார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் நினைக்கின்றோம் இதனை அவருக்கு போட்டு கொடுக்காவிட்டால் எங்களுடைய வியாபாரம் எங்களுக்கு அடிபட்டுவிடும். சுத்தமான பொய் எப்படி எங்களுக்கு சுத்தமாக மாறும்? பொய் என்பது கண்ணியமான சகோதரர்களே வார்த்தையோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு மனிதனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய செயலுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்களே, கொடுக்கப்படாத ஒன்றை கொண்டு காலத்து கிடைத்திருப்பதை போன்ற ஒருவர் வெளியே காட்டிக் கொண்டால் கண்ணியமான சகோதரர்களே அது பொய்யான ஆடை அணிந்தவரை போன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்றார், தன்னை மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத அல்லது ஒரு ஏழையாக என்னிடத்தில் மற்றவர்கள் ஏதாவது தர வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தன்னை மாற்றிக் கொள்கின்றார். சுத்தமான பொய், செயல் ரீதியான பொய். கண்ணியமான சகோதரர்களே, தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஏதாவது ஒரு பெயரை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு உள்ள பெயர் அல்ல பொய். கண்ணியமான சகோதரர்களே, இன்று சில வாலிபர்கள் வந்து சொல்கின்றார்கள், பொய் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது, எப்படி தவிர்த்து கொள்வது, பொய் இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்வது, இப்படித்தான் இன்றைக்கு பசார் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நாம் வியாபாரம் செய்யக்கூடிய அனைவர்களும் ஒரு விடயத்தை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்திஅக வ அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக. அல்லாஹ் தஆலா உனக்கு என்று முடிவு செய்தால் அது உனக்கு கிடைத்தே, யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா உனக்கு என்று முடிவு செய்யாவிட்டால் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது உனக்கு எந்த வழியிலும் கிடைக்கவே மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால வாழ்க்கையை நாம் பொய்யை விட்டு தூரமாக்க வேண்டும். ஹராமான விடயங்களை வாழ்க்கையை விட்டு தூரமாக்க வேண்டும். ஹராமான விடயங்கள் விபச்சாரம் இல்ல, அது ஹராம் தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒரு இடத்தில் தொழில் செய்கின்றோம், ஒரு இடத்துக்கு போய் வருகின்றோம், எங்களுக்கு ஒரு நேரம் பெறப்பட்டிருக்கின்றது, உரிய நேரத்துக்கு போகாமல் நாம் அந்த சலரியை வாங்கும் பொழுது அது எங்களுக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டார். 10 மணி நேரம் வேலை செய்யணும், கம்பெனி சொல்லியிருக்கிறது, 8 மணி நேரம் வேலை செய்கின்றார். இவருடைய சலரியில் கண்ணியமான சகோதரர்களே ஒரு பகுதி இவருக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டார். ஒரு இடத்தில் வேலை செய்கின்றோம், அந்த இடத்துக்கு நாம் 10 மணி நேரம் கொடுத்திருக்கின்றோம், அந்த இடத்தில் போய் இன்னும் ஒரு கம்பெனியுடைய வேலையை செய்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், அதன் மூலமாக இவருக்கு சுத்தமானதாக ஆக மாட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக யோசனையாக இருக்க வேண்டும். தெரியல எப்படி எங்களோட ஹராம் கலக்கின்றது என்று எங்களுக்கு தெரியல. பிரயாணம் செய்கின்றோம், பிளைட்டில் ஒரு அளவு பண்ணப்பட்டிருக்கின்றது, ஒருவருக்கு இந்த அளவுதான் ஹேண்ட் லகேஜில் கொண்டு வரலாம், ஹேண்ட் கொண்டு வரலாம், இந்த அளவு பகேஜில் கொண்டு வரலாம். அதில் எத்தனையோ தில்லு முள்ளுகள் செய்து கண்ணியமான சகோதரர்களே எத்தனையோ கிலோவை அனுமதி இல்லாமல் கொண்டு வருகின்றோம். இதெல்லாம் எங்களுக்கு ஹலாலாக வாழ்க்கையில் பக்குவம் வர வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். நாம் எங்களுடைய வியாபார தொழிலை ஹலாலானதாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலருடைய வியாபாரம் ஹராமும் ஹலால் இரண்டும் கலந்திருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹராம் ஹலால், ஹராமான பலம் ஹலாலான பலத்துடன் சேரும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹலாலான பலத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தையும் இல்லாமலாகின்றார். இதனால் தான் சொல்லுகின்றார்கள், இவ்வாறான பலத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில் பக்குவம் ஹராம் ஹலாலில் பேணுதல் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? முதலாவதாக சந்தேகமானவைகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகம் இருக்கின்றதா, இது ஹராமா ஹலாலா இருக்கின்ற சந்தேகம் இருக்கின்றதா, அவைகளை கண்ணியமான சகோதரர்களே வாழ்க்கையை விட்டு தூரமாக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனை என்னவென்றால், ஏதாவது ஒன்றில கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டால் என்ன நினைப்பார்கள், இப்போதைக்கு செய்தோம்
பிறகு யாராவது ஒருவரிடத்தில் கேட்டுக்கொள்வோம். இதுதான் மனிதனுடைய சிந்தனை. இது மாற்றப்பட வேண்டும். இந்த சிந்தனை மாற்றப்பட வேண்டும். சந்தேகமா இப்போதைக்கு விடுவோம், பிறகு யாராவது ஒருவரிடத்தில் கேட்போம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தையான ரமலானுடைய மாதத்தில், இந்த கடைசி ஜும்மாவுடைய தினத்தில், இந்த மஸ்ஜிதில் இந்த நியத்தை வைப்போம். இப்போதைக்கு விடுவோம், பிறகு கேட்போம். சந்தேகமா தேவையில்லை. இமாம்கள் சலஃப்கள் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஹலாலான ரிஸ்கை தேர்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு தேர்தலாக பக்குவமாக இருந்திருக்கின்றார்கள், ஆச்சரியமாக இருக்கின்றது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு மகன் அரச உத்தியோகத்தராக இருந்தார். அவர்களுடைய காலகட்டத்தில் அரசகத்தில் ஏதோ ஒரு மோசடி நடந்துவிட்டது. அவர்கள் தான் அவர்களுடைய படத்தின் மூலமாக வீட்டுக்கு சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு, ரொட்டிக்குரிய ஏற்பாடு எல்லாம் செய்வார்கள். தன்னுடைய தந்தை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நான் என்ன செய்வது, இவ்வாறு நடந்திருக்கின்றது. சொன்னார்கள், இந்த ரொட்டிகளை எனக்கு சாப்பிட முடியாது என்பதாக சொன்னார். என்ன செய்வது? கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள், ரொட்டியை எடுத்து ஆற்றில் போட்டு விடுங்கள். அப்படியே அந்த ரொட்டிகளை எடுத்து ஆற்றில் போட்டு விட்டார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆற்றில் போட்ட நாளிலிருந்து அவர்கள் அந்த ஆற்றில் கிடைக்கக்கூடிய மீனை சாப்பிடுவதை விட்டுவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், மீனை சாப்பிடுவதை விட்டுவிட்டார்கள். யாராவது ஒரு ஆளுமிடத்தில் போய் ஃபத்வா கேட்டால், எனக்கு சாப்பிட முடியுமா மீனை? நிச்சயமாக சாப்பிட முடியும். ஆனால் தேர்தலுக்காக, பக்குவத்துக்காக, சந்தேகத்தின் காரணமாக அதனை எவ்வாறே விட்டுவிட்டார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் சில மனிதர்களுடைய தோழர்களுக்கு சில ஒரு அநியாயம் நடந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பல தோழர்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் திமிஷ்கில் இருக்கும் வரைக்கும் பழம் சாப்பிடுவதை விட்டுவிட்டார்கள். வரலாறு சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை? எப்படியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்? வாழ்க்கையில் பேறுகள் வர வேண்டும். ஹராமா பேரில்லை. அல்லாஹ் தஆலா இன்று எங்களுக்கு நிறைய வசதிகளை தந்திருக்கின்றார். 30-35 வருடங்களுக்கு முன்னால ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வசதியான ஊர்களுக்கு சென்று சேகரித்துக் கொண்டு வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இன்று எங்களுடைய நிலைமையை மாற்றி இருக்கின்றார். எத்தனையோ மடங்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக வைத்திருக்கின்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இருக்கின்றது தான் முன்பு இருந்ததை விட செழிப்பாக இருப்பவன் தான். வீடு வசதி வாய்ப்புகள் இருக்குது, வாகனம் இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, உள்ளத்தில் நிம்மதி இருக்குதா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றதா? ஒன்றும் இல்லாத காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கும். இன்று எல்லாம் இருக்கின்றது. பலர் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் தந்திருக்கின்றார். எப்படி தாரான் என்பது கூட தெரியல, அவ்வளவு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். ஆனால் குழந்தைகளின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் இல்லை, மனைவியின் மூலமாக சந்தோஷம் இல்லை, கண்ணீர் வடிக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கெல்லாம் காரணம் பலது இருந்தாலும் இதற்கு அடிப்படையான காரணம் எங்களுடைய உடம்பில் சேரக்கூடிய ஹராமான உணவுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அரசு ஆட்சியாளராக இருந்தவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 18 திரகங்களைத்தான் விட்டுவிட்டு மரணித்தார்கள். அதில் 5 திரகங்கள் கஃனுக்கு செலவழிக்கப்பட்டது, 4 திரகங்கள் கபருக்கு செலவழிக்கப்பட்டது, 9 திரகங்கள் பாக்கியாக இருந்தது. 11 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். ஒரு பிள்ளைக்கு 1 திரகம் கூட வராசத்து கிடையாது. யார்? ஆட்சியாளர். அதே நேரத்தில் அவர்களுடைய மாமா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவர்களுக்கு 11 பிள்ளைகள். அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல மில்லியன் தீனார்களை விட்டுவிட்டு சென்றார்கள். பின்னால் வந்த ஒருவர் அபு மன்சூர் என்கின்ற கலீஃபா கிலாபத்தை பதவியை ஏற்கின்றார். முகாத்திம் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். கேட்டார்கள், எப்படி உபதேசம் செய்ய உங்களுக்கு? பிமா ரஅய்து ஓ பிமா சமிஅது, கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு உபதேசம் செய்யட்டுமா, கண்ணால பார்த்த ஒரு விடயத்தை கொண்டு உபதேசம் செய்யட்டுமா? சொன்னார்கள், கண்ணால் பார்த்த விடயத்தை கொண்டு உபதேசம் செய்யுங்கள். இந்த விடயத்தை சொல்லி காட்டினார்கள். நான் 2 ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகளையும் பார்த்திருக்கின்றேன். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல மில்லியன் தங்க நாணயங்களை வராசத்தாக
இவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் வெறும் 9 திரகம், ஒரு தீனார், ஒரு பிள்ளைக்கு ஒரு தீனார் கூட கிடைக்க மாட்டாது. அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து கேட்டார்கள், மாதா பரத்தலி அவுலாதி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதனை விட்டுவிட்டு மரணிக்கின்றீர்கள்? சொன்னார்கள், ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் அது சுத்தமானது, உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் சுத்தமானது, அவர்களை சாலிஹீன்களாக வளர்த்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களை பொறுப்பெடுப்பார் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இவ்வளவுதான் சொன்னார்கள். முகாத்திம் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நான் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்த 2 பேருடைய பிள்ளைகளையும் பார்த்தேன். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சில பிள்ளைகள் ஒரு நாளில் 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதையும் பார்த்தேன். அதே நாளில் அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கினுடைய பிள்ளைகள் தங்களுடைய தந்தை கட்டிப்போட்ட மஸ்ஜிதுகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு, என்னுடைய தந்தை கட்டிப்போட்ட மஸ்ஜித், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக கை நீக்குவதையும் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹராமான பணம் நீடிக்க மாட்டாது, அழிவு இருக்கின்றது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நியத்தை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை தான். எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹீன்களாக விட்டு செல்வோம், ஹராத்தை தூரமாக்குவோம், ஹலாலான ரிஸ்கை எடுப்போம். எது சுத்தமானதாக இருக்கின்றதோ, எது மனதிற்கு திருப்தியாக இருக்கின்றதோ அவைகளை மாத்திரம் எடுப்போம். யோசனை பண்ணக்கூடாது, நான் இந்த வரியை விட்டால் எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு இந்த தொழிலை தவிர வேறு எங்குமே எனக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு தெரிந்த வரை ஒன்று, அல்லாஹ்வுக்கு தெரிந்த வரை 1000 இருக்கின்றது. அல்லாஹ் கொடுத்த நாடினால் எப்படி தருவார் என்பது தெரியவில்லை. அதனால இந்த சங்கையான ரமலானுடைய மாதம் இறுதி நாள் 27 ஹயாத்தாக்கி விட்டோம், 27 தௌபா செய்திருப்போம், 25 தௌபா செய்திருப்போம், 23 தௌபா செய்தோம், 21 தௌபா செய்தோம். இன்ஷா அல்லாஹ் 29 தௌபா மன உறுதியோட உள்ள தௌபாவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ரிஸ்குடைய விஷயத்தை பயப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக உறுதியான வார்த்தைகளுடன் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு பில் குவத்தில் மத்தீன். அல்லாஹ் தஆலா அவன் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் என்கின்ற இந்த விடயத்தை மிக உறுதியான வார்த்தைகளுடன் சொல்லுகின்றான். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வலா துஅதூன், உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் வானத்தில் வைத்திருக்கின்றான். குர்ஆன் சொல்லுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணங்களை நாம் எடுப்போம். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். எனது ஊரை பொறுத்தவரையில் உலமாக்கள் நிறைந்த ஒரு ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியமத். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வார்த்தை. உலமாக்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். நான் உலமாக்கள் நிறைந்த இந்த ஊரில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விடயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உலமாக்களுடன் முரண்படுவது, உலமாக்களை வாழ செய்வது, உலமாக்களை கோபிப்பது, இது சாதாரணமான ஒரு பாவம். நீங்க நினைக்கக்கூடாது ஒரு ஆளும் அவங்களை கண்ணியப்படுத்தி சொல்லுகின்றார் என்பதாக நினைப்பவா? இந்த மனிதன் ஆளும் என்பதற்காக வேண்டி அல்ல, இன்னாருடைய மகன் இன்னார், இவரை நான் மதிக்க வேண்டும் அதற்காக வேண்டி அல்ல. இந்த சட்டங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி என்றால், அவர் சாதாரணமானவராக இருந்தாலும் கூட அவர் சுமந்திருப்பது, அவர் கற்றிருப்பது குர்ஆனையும் ஹதீஸையும், அவர் கற்றிருக்கக்கூடியது உயர்ந்தது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். உலமாக்கள் தவறு செய்கின்றார்களா? நல்லாக நினைவுங்க, எங்களை விட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல மடங்கு தண்டனையை இரட்டிப்பாக கொடுப்பார், சந்தேகம் இல்லை. ஏன்? தெரிந்தவர்கள், சட்டத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ் அவர்கள் கொடுப்பார். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய தவறுகள் இருக்கிறா, அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் சொல்லுவோம், அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சொல்லுவோம். அவர்களை பகைத்துக் கொண்டு, அவர்களை விமர்சித்துக் கொண்டு எங்களுடைய ஆகிரத்தை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நோய்கள் 2 வகையான நோய். ஒன்று உடம்போடு சம்பந்தப்பட்ட நோய். அந்த நோயினுடைய முடிவு குணமாகாவிட்டால் மூத்து வந்துவிடும், பரவாயில்லை. ஒன்று ஒரு மனிதனுடைய
உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய நோய். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நோய் எங்களுக்கு வந்தால் நஷ்டவாளிகள் சந்தேகமே கிடையாது. உலமாக்களை பகைத்துக் கொண்டால் இமாம்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்து விடுகின்றார். அவர்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்து விடுகின்றார். இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், من أطلق لسانه في العلماء بالكلب ابتلاه الله قبل موته بموت قلبه. அவருடைய மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் தஆலா இவருடைய உள்ளத்தை மரணிக்க செய்து விடுவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா, உலமாக்களுடைய இறைச்சி இருக்கின்றதே நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, ஒருவரை பற்றி கதைத்தால் அவருடைய இறைச்சியை சாப்பிட வேண்டாம், மற்றவர்களை பற்றி கதைப்பதற்கு இறைச்சியை சாப்பிட வேண்டாம் என்பதாகத்தான் குர்ஆன் சொல்லியிருக்கின்றது. இதனைத்தான் சொல்லுகின்றார்கள், மற்றவர்களை பற்றி கதைப்பதற்கும் உலமாக்களை பற்றி கதைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது, அது நஞ்சூட்டப்பட்ட இறைச்சிகள் என்பதாக சொல்கின்றார்கள். மன் ஷம்மஹா மருவ, யார் மூக்கினூடாக அதனை நுகர்வார்களோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். வமன் அக்கலாஹா மாத்த, யார் அதனை சாப்பிடுவார்களோ அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் உலமாக்களையும் பொதுமக்களையும் தூரமாக்குவது. ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹைரை, ரிசாலத்தை, நுபுவத்தை, மனிதர்களுக்குரிய நேர்வழியை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பரிசுத்தமான நபிமார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ் இதற்கு தெரிவு செய்திருப்பது நபிமார்களுடைய வாழ்க்கைகள். அதனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் இஸ்தகஃப பில் உலமா வஹதத் ஆகிரத்துஹு, யார் உலமாக்களுடைய விடயத்தில் மோசமான முறையில் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய ஆகிரத்தை இல்லாமல் போகிறது என்பதாக சொல்கின்றார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஜுபைரி என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் எப்போதும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை விமர்சனம் செய்தார்களாம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கு நடந்த அவர்களுடைய மௌத்துடைய காட்சியை ஜமால் அல் மிஸ்ரி என்கின்ற ஒருவர் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், நான் அவர் மரணித்த பொழுது அவரை பார்ப்பதற்காக வேண்டி சென்றேன். அவருடைய நாடு வெளியே வந்து அவருடைய நாடியில் பட்டுக் கொண்டிருந்தது, கருப்பு நிறமாக இருந்தது. அங்கிருக்கக்கூடிய அனைவர்களும் சொன்னார்கள், கதைத்துக் கொண்டார்கள், இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மீது இவர்கள் செய்த இந்த பேச்சுவார்த்தைகள் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை கொடுத்தார் என்பதால். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்போம். உலமாக்கள் நிறைந்த ஊர் இருக்கின்றோம். உலமாக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், உலமாக்களுடைய தவறு உலமாக்களிடத்தில் சொல்வோம், உரியவர்களிடத்தில் சொல்வோம், பொறுப்பாளர்களிடத்தில் சொல்வோம். சமூக மயப்படுத்தி கண்ணியமான சகோதரர்களே, இது எங்களுடைய ஆக்கிரத்தை இல்லாமலாக்கும், எங்களுடைய ஆக்கிரத்தை இல்லாமலாக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சந்தையான இந்த ரமலானுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் இருப்போம், வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை எடுத்துக் கொள்வோம், வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம், ஹலாலான ரிஸ்கை சம்பாதித்துக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு சிறப்பானதாக அமையும், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா பாக்கியாக இருக்கக்கூடிய இன்னும் 2 நோன்பு அல்லது 3 நோன்பு பாக்கியாக இருக்கின்றது. அவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் நிறுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருவாயாக, குற்ற குறைகளை மன்னித்தருவாயாக. சந்தையான ரமலானுடைய வாழ்க்கை தந்தாயா அல்லாஹ், ரமலானுடைய வாழ்க்கை நோன்பு நிறுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ், இரவில் கியாமுடைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நிறைய யா அல்லாஹ் அமல் செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ், முடிந்த மாதிரி செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ், தெரியாத செய்திருக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை ஏற்று கபூல் செய்கிறியா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை ஏற்று கபூல் செய்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை ஏற்று கபூல் செய்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இந்த ரமலானை வாழ்க்கையில் கடைசி ரமலானாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். இன்னும் பல ரமலான்களை தந்திரியா அல்லாஹ். மகத்தான மாதம் யா அல்லாஹ், அருள் நிறைந்த மாதம் யா அல்லாஹ், ரஹ்மத் நிறைந்த மாதம் யா அல்லாஹ்.
இந்த மாதத்தை நீ எங்களுக்கு தந்தாயா அல்லா, இந்த மாதத்தில் எங்களால் முடிந்தவைகளை செய்திருக்கின்றோம் யா அல்லா, எத்தனையோ தேவாக்கள் செய்திருக்கின்றோம் யா அல்லா, எங்களுடைய தேவாக்களை ஏற்று கபோஷங்கிறியா அல்லா, எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா, எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா, யா அல்லா சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லா, சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிறியா அல்லா, எங்களுடைய சந்ததிகளை பொருந்திக்கையா அல்லா, பெற்றோர்களை பொருந்திக்கையா அல்லா, இந்த ஊரை பொருந்திக்கையா அல்லா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், பாடசாலைகள், அனாதை இல்லங்கள் அனைத்தையும் பொருந்திக்கையா அல்லா, யா அல்லா இந்த மஸ்ஜிதை பொருந்திக்கையா அல்லா, இந்த மஸ்ஜித் ஏழைய மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த அடிப்படையில் பங்குதாரர்களாக இருந்தார்களோ அல்லா அவர்களை பொருந்திக்கையா அல்லா, அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறியா அல்லா, இந்த மஸ்ஜிதை செழிப்பாக்குவதற்காக வேண்டி யாரெல்லாம் பங்குதாரிகள், யாரெல்லாம் அவர்களுடைய பொருளையும் உடம்பையும் செலவழித்தார்களோ அல்லா அனைவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பானதாக ஆக்கிறியா அல்லா. நிச்சயமாக இந்த மஸ்ஜிதுக்கு ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அல்லா, இந்த ஊர் மக்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறியா அல்லா, அனைவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கிறியா அல்லா, யா அல்லா என்னுடைய துஆக்களை கபூல் செய்கிறியா அல்லா, எங்களுக்கு மரணித்தவர்களுடைய கபர்களை ஒளிமயமானதாக ஆக்கிறியா அல்லா, சொர்க்கத்தின் பூங்காக்களாக ஆக்கிறியா அல்லா, கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லா, கடனற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லா, கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிறியா அல்லா, கடைசி வார்த்தையை நல்ல வார்த்தைகளாக ஆக்கிறியா அல்லா, யா அல்லா எங்களை பொருந்திக்கையா அல்லா, நீ பொருந்திய நல்லவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லா, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு எங்களுக்கு மௌத்தை தந்திரியா அல்லா, நல்ல முடிவுகளை தந்திரியா அல்லா, சுஜூதில் மௌத்தை தந்திரியா அல்லா, தொழுகையில் மௌத்தை தந்திரியா அல்லா, இபாதத்தின் மௌத்தை தந்திரியா அல்லா, திலாவத்தின் மௌத்தை தந்திரியா அல்லா, அசிங்கமான பாவமான இடங்கள்ல மௌத்தை தந்திராயா அல்லா, நல்ல மௌத்துகளை தந்திரியா அல்லா, எங்களுடைய